ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஜேக்கப் ஃப்ரம் ஜெர்பின் கேபிட்டல்ஸ். லாஸ் ரெக்கவரிங் சேலஞ்சில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டே 8ல் இருக்கோம். இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தோம், எவ்வளோ லாஸ் பண்ணோம், ஸோ ட்ரேட் என்னென்னலாம் எடுத்தோன்றதை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரைஞ்சிருச்சுங்க இன்றைக்கி. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் 2 ட்ரேட் எடுத்திருக்கேன். அந்த 2 ட்ரேடில் ஃபஸ்ட்டு ட்ரேட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எத்தனை மணிக்கு கிடச்சிச்சு அப்படின்னா 12:51. ஸோ காலையிலேருந்து நானும் வெயிட் பண்ணிட்டு எடுத்து ஃபுல் சைவேஸ் இருந்துச்சு மார்க்கெட். பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சேனல்லே ஆக்சுவலாக 2 நாளே வந்து உள்ள ஒரு சைவேஸ்ட்டு போயிட்டே இருந்துச்சு. பிரேக் அவுட் ஆகும் கண்டிப்பாக நினச்சிட்டு இருந்தேன். கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ இதோடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அஸ்பர் இந்த பேட்டர்னுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த பேட்டர்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் வந்து ஹை வரைக்கும் வச்சுருந்தேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 375 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து டார்கெட்டாக வச்சிருந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் நான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அந்த டார்கெட் வந்து பிரேக் அவுட் ஆன பிறகு கரெக்டாக நியரஸ்ட்டாக வந்துச்சு. பட் வந்து பிரேக் ஆகலை. ஸோ கரெக்டாக 12:51 என்ட்ரி எடுத்தோம். ஸோ 12:51 பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து 88.50. பட் நம்மளுக்கு கிடச்சது பார்த்தீங்கன்னா 90 சம்திங் தான் நம்மளுக்கு வந்து என்ட்ரி ப்ரைஸே கிடச்சிச்சு. 90.90 அதாவது 91 தான் நம்மளுக்கு என்ட்ரி ப்ரைஸே கிடச்சிச்சு இந்த இடத்துல. ஸோ என்ட்ரி கிடச்ச பிறகு எனக்கு ப்ராஃபிட் தான் கொடுத்துச்சு அப்போ. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த இடத்துல 113.75 அதாவது 114 கூட வச்சுக்கோங்க. ஸோ 114 மைனஸ் 91. ஸோ 23 ரூபா கிட்ட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும் அந்த டைமில். ஸோ 498 குவான்டிட்டி வாங்கினேன். அதில் பார்த்தீங்கன்னா 11,385 ரூபா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் இருந்துச்சு. சரி, ஓகே, இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா இன்றைக்கி இதாகுது. அதேமாதிரி நம்ம வந்து கொஞ்சம் மேலே பண்ணோன்னே புக் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அஸ் பர் ரூல்ஸ் எனக்கு ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் வெளியே வந்துட்டோம். அதனால் வந்து நம்மளுக்கு வந்து சின்ன லாஸ் ஆச்சு. அதனால் கண்டிப்பாக இந்த தடவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எகெயின் கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு. அடுத்த கேன்லேயே பார்த்தீங்கன்னா கீழே இறங்க ஆரம்பிக்குது கரெக்டாக. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் நான் நம்ம வந்து 20% 25% மேலே மார்க்கெட் போனோம்ல பிறகு என்னுடைய ஸ்டாப் லாஸ் வந்து நான் பாதியை குறைச்சிட்டேன். ஆக்சுவலாக நம்ம வந்து 10% ஸ்டாப் லாஸ் போடுவோம். நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்காத பார்த்துட்டு, ஏன்னா 10,000 மேலே போச்சு. ஏன்னா எகைன் வந்து மார்க்கெட் மேலே போக சான்சஸ் இருக்குது. அப்படியே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனாலுமே ரொம்ப கீழே வந்துட சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா நான் வந்து என்னுடைய ஸ்டாப் லாஸை 5% குறைச்சிட்டேன் நான். ஸோ 81 ரூபாவில் இருந்து நான் 86 ரூபாய்க்கு 35 வந்து ஸ்டாப் லாஸில் வந்து மாற்றி வச்சிட்டேன் நான். ஸோ மாற்றி வச்சனால என்னாச்சுன்னா கரெக்டாக திரும்ப என்ன டைம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்கிச்சு. ஸோ இறங்கும்போது என்னுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல 86 ரூபா கிட்ட என் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அதாவது ஸ்டைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஸோ ஃபஸ்ட் டேட் வந்து இந்த இடத்துல எனக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் டேட் பார்த்தீங்கன்னா எகைன் வந்து நான் வந்து இந்த இடத்துல எடுத்துட்டேன். ஏன்னா எகைன் வந்து திரும்ப மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எகைன் ரிவர்ஸ் ஆனோடனே நான் வந்து 12:53 அடுத்த டேட் திரும்ப உடனே எடுத்துட்டேன் நான். ஏன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே போகுது. ஸோ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆன மேலே போனோடனே இந்த இடத்துல எடுத்துட்டேன். எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இவ்வளோ வரைக்கும் ப்ராஃபிட் கொடுத்தேன் எனக்கு. அதாவது 136.95 137 ரூபான்னு வச்சுக்கோங்க. 137 மைனஸ் நான் என்ட்ரி ப்ரைஸ் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா இந்த இடத்துல 101 வந்து என்ட்ரி ப்ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 101 நான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 36 ரூபா ப்ராஃபிட் கிடச்சி. 36 ரூபா நான் டோட்டல் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 17,870 ரூபா இந்த இடத்துல ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ஸோ 17,870 ரூபா ப்ராஃபிட் கொடுத்தோம். நம்மளால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா எகைன் வந்து மார்க்கெட் வந்து ஃபுல்லாமே அப்படியே ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ ரிவர்ஸ் ஆகி கரெக்டாக இந்த இடத்துல எனக்கு வந்து நம்ம அஸ்பர் ரூல்ஸ் படி இஎம்ஐ படி நான் க்ளோஸ் பண்ணுவேன். கரெக்டாக இந்த இடத்துல நான் எக்ஸிட் ஆகிட்டேன். 1:3 வந்து எக்ஸிட் ஆனேன். இப்போ அந்த டைம் பாருங்கள், 1:3 வந்து எக்ஸிட் ஆனேன். ஸோ 1:3 எக்ஸிட் ஆகும்போது என்னுடைய ப்ரைஸ் பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 107 ரூபாய்க்கு வந்துருச்சு. 107 அதாவது 108 ரூபா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிட்டேன் நான். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரீமியம் ரொம்ப வந்து டிகே ஆயிடுச்சுங்க. 101 ரூபாவில் நான் வந்து என்ட்ரி எடுத்துட்டு 109 வந்து எக்ஸிட் ஆனேன். ஸோ டோட்டல் அதில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4,000 கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ ப்ரீவியஸாக வந்து ஒரு 2,000 லாஸும் இதை சேர்த்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2,000 ருபீஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரியில் எனக்கு வந்து 10,000 ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஸோ அதையுமே வந்து என்னால் புக் பண்ண முடியல. ஏன்னா நம்ம வந்து ரூல்ஸ் அது இல்லை. நம்ம வந்து 100% வந்து டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ரூல்ஸு. ஸோ அதனால் அந்த ரூல்ஸை நான் வந்து ஃபாலோ பண்ணி வெயிட் பண்ணிருந்தேன். செகண்ட் என்ட்ரி கிடச்சிச்சு. செகண்ட் என்ட்ரிலையுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 17,000 ப்ராஃபிட் கிடச்சி. ஆல்மோஸ்ட் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10,000 ப்ளஸ் ஒரு 17,000 ஒரு 27,000 கிட்ட நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சு இன்றைக்கி. ஆனால் நம்ம வந்து எதையுமே புக் பண்ண முடியல. ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி எமோஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். எனக்கு வந்து மார்க்கெட் மேலே போகும்போது இந்த 70,000 ப்ராஃபிட்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸில் கொஞ்சம் அறியாத இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஓகே, மார்க்கெட் வந்து நம்ம நினச்சபடி மார்க்கெட் மேலே போகிறனால நம்ம கண்டிப்பாக ப்ராஃபிட்காக வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணிருந்தேன். ஸோ ப்ரீவியஸாக எனக்கு வந்து லாஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு வந்து இப்போ வரைக்குமே எனக்கு வந்து 17,000 ரூபா கிட்ட 10,000 8,000 கிட்ட நம்மக்கிட்ட லாஸ் இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ அந்த 17,000 புக் பண்ணியிருந்தேன் நான் ப்ராஃபிட்டை போயிருப்பேன் நான். ஸோ அதுக்காக நான் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணல நான். ஏன் அப்படின்னா நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா ஒரு நாள் இல்லாட்டி இன்னொரு நாளைக்கு நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் நல்லா கொடுக்குற டைமில் நம்ம வந்து வெளியே வந்துட்டோம்னா அப்போ ப்ராஃபிட் கொடுக்கும்போது நம்ம வருத்தப்படுவோம். எகைன் அடுத்த நாள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து லாஸ்ட் டைம் பண்ண தப்பை இந்த தடவை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நான் வந்து ரூல்ஸை வந்து மீறலை. என்னுடைய எக்ஸிக்யூஷன் பக்காவாக இருந்துச்சு இன்றைக்கி. அதே மாதிரி எக்ஸிக்யூஷன் எந்த லேபும் இல்லை. ஸ்லிப்பேஜஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 1 ரூபா 2 ரூபா தான் ஸ்லிப்பேஜஸ் இருந்துச்சு.
இருந்தாலும் நம்ம கரெக்டாக எக்ஸிட் என்ட்ரி எல்லாமே பக்காவாக பண்ணிட்டோம். பலனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2000 நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த 2000 ஒரு சின்ன ப்ராஃபிட் தான், இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம 15000 ப்ராஃபிட் வரதை வெளியில் 2000 புக் பண்ணிட்டோம். ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டைம் டேக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டே வேறு. நாளைக்கு எக்ஸ்பைரி டேயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டார்கெட் முடிச்சிச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. டார்கெட் முடியலன்னா இந்த மாதிரி கீழே இறங்கிச்சுன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து எடுத்த ப்ராஃபிட்லாம் ஃபுல்லாக கரைஞ்சி ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆயிரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த எக்ஸ்பைரி டேயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பார்த்து ட்ரேட் பண்ணோம். ஓகே கைஸ், பார்ப்போம். நம்ம நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டே நல்லா ட்ரேட் பண்ணலாம். பக்காவாக ட்ரேட் பண்ணுங்கள். நீங்களும் ஸ்டாப் லாஸ் போட்டு கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட்டும் லாஸாக வர்றது வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஜெப்பின் கேபிட்டல்ஸ் எந்தவித பொறுப்பும் இல்லை. பிகாஸ் நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அனாலிஸ்ட் இல்லை. நீங்கள் வந்து ரேட் பண்ணுறது உங்களுடைய ஓன் ரிஸ்க்காக தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை தெளிவாக பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ. நாளைக்கு நான் நல்ல வீடியோவில் பார்ப்போம்.